யாருமே வீட்டில் இல்லைன்னா நம்மளோட மைண்ட் செட் ரெண்டாக இருக்கும். ஒன்று, இன்றைக்கி எதுவுமே சமைக்க வேணாம், இருக்கிறத வச்சு சாப்பிட்லாம். இன்னொன்று, நமக்கு பிடிச்சத செஞ்சு நல்லா சாப்பிடணும்னு. எனக்கு இன்றைக்கி செகண்ட் தாட் தாங்க இருந்தது. இன்றைக்கி நமக்கு பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணியும் கோபி மஞ்சூரியன் பண்ணணுன்ட்டு காலையிலே முடிவு பண்ணிட்டேன். அதனால என் பையனுக்கு சிம்பிளாக மினி இட்லியும் பொடியும் தான் வச்சு கொடுத்தேன். அவனுக்காகவும் தான் சேர்த்து சமைச்சிருக்கேன். ஈவினிங் வந்ததும் சாப்பிட்லான்னு. ரொம்ப நாளாகிடுச்சு எனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் செஞ்சு சாப்பிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரெக்னென்சி ஆஃப்டர் டெலிவரி அப்பப்பப்பப்பா போதும்னு ஆகிடுச்சு. காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என் பையன் ஸ்லீப்பிங் மோடில் தான் இருப்பான். ஸோ அதனால தான் இந்த மீல் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருந்தேன். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சனை தொடச்சி பார்க்கும்போதே அப்படி ஒரு மன நிம்மதியாக இருக்கும். எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு நான் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டேங்க. யாரும் இல்லைன்னா நான் இப்படி தான் எனக்கான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு செஞ்ச பொரி யார் வீட்டில் இன்னும் காலி ஆகலைன்னு சொல்லுங்கள். ஒரு வாரத்துக்கு எங்கள் வீட்டுக்கு இது தாங்க ஸ்நாக்ஸு. ஓகே, இப்படி தான் இந்த டே எனக்கு போணுச்சு. பாய், டேக் கேர்.